வணக்கம். இன்னைக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி விஷயமா ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? எலன் மஸ்க்னு ஒருத்தர் இருக்கார். எலன் மஸ்க்ன்றது பார்த்திங்கன்னா உலக கோடீஸ்வரரில் அவர் தான் முதல் இடத்துல இருக்கார். ஸோ அவருடைய இது என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிய கனவு விண்வெளி ஆராய்ச்சியில் விண்வெளியில் போய் மக்கள் வாழணுன்றது தான் மிகப்பெரிய ஆராய்ச்சி. அதில் ஒரு புது ஷேட்டலைட் ஒன்று உருவாக்கி ஒரு ராக்கெட்டை அனுப்பணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த ராக்கெட்டு எந்த லெவலில் சக்ஸஸ் ஆகுன்றது அவருக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆள் போய் அதில் அனுப்பணுன்றது முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆள் திரும்ப வரமாட்டாங்கன்றது இவருக்கு 90% தெரியும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா உலகத்தில் யாருமே கிடைக்கல. சரி, இந்தியாவில் பணத்துக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சூஸ் பண்ணி இந்தியாவில் ஆட்கள் செலக்ட் பண்ணுறாரு. அப்போ ஆட்கள் செலக்ட் பண்ணக்குள்ளே சரி சவுத் இந்தியா பக்கம் வராரு. சவுத் இந்தியாவில் பார்த்தா நம்ம ஆளுங்க தான் எங்கே கேரளியன்ஸ் எல்லாமே முன்னாடி போய் நிற்பாங்க இல்லைங்களா? அப்போ குடுகுடுன்னு ஒரு கேரளியன்ஸ் போயிட்டு முன்னாடி நிற்கிறாங்க. சார், இந்த மாதிரி நான் போகிறேன், பட் எனக்கு $2 லட்சம் என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் ஷேட்டலைட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஓகே பண்ணுறாங்க. சரின்ட்டு அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தா ஒரு நார்த் இந்தியன். அப்போது எலன் மஸ்க் சொல்கிறாரு, ஓ நார்த் இந்தியன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த நார்த் இந்தியன் சொல்கிறாரு, சார் எனக்கு $1 லட்சம் என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஷேட்டலைட்டில் போகிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு சரி நீங்கள் பார்த்து இன்டர்வியூ எடுங்கன்னு எலன் மஸ்க் ஆஃபீஸருங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அடுத்த அவர் ஆஃபீஸர்ஸ் பார்த்தா, ஓ தமிழா, அப்போது பணம் கொடுத்தா எங்கேனாலையும் போவான், இவனுக்கு $50,000 கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுற உடனே ஆஃபீஸருக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. சரின்னு ஓகேன்றாங்க. ப்ராஜெக்ட் ஓகே ஆகுது. ப்ராஜெக்ட் ஓகே ஆன உடனே இது பண்ணுறாங்க, ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளி போயிடுது. விண்வெளி போனவுடனே பயங்கர ஹாப்பி, ஒரு ஆளை வச்சு அமுச்சிட்டோம் டெஸ்ட் பண்ணுறோன்ட்டு. அப்போது 2 நாள் 3 நாள் போகக்குள்ளே எலன் மஸ்க்கு ஒரு காரில் ஒரு ஹோட்டலில் நிற்கிறாரு. பக்கம் இன்னொரு ஃபாரின் காரில் இன்னொரு ஒருத்தன் இறங்குறான். பார்த்தா எலன் மஸ்க்கு ஷாக்கு. யோ, நீ தானே ஷேட்டலைட்டு போன, எங்கேயா நீ, எப்படியா நீ போகாமல் யாரையா போனா, என்னாச்சு அப்படின்னோடனே, சார் என்னை தமிழ்நாட்டுக்காரனை சீப்பாக நினச்சிட்டிங்க, பணம் கொடுத்தா என்னன்னாலையும் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க. அதே தான் நானும் நினச்சேன், பணம் கொடுத்தா என்னன்னாலையும் செய்வாங்கன்ட்டு. நீங்கள் $50,000 கொடுத்தா தமிழ்நாட்டில் வந்துடுவாங்கன்னு நினச்சிங்க. நான் ஆஃபீஸர்ஸ்கிட்ட 3 லட்சம் பேசினேன், 1 லட்சம் உங்களுக்கு, 2 லட்சம் எனக்குன்னு. ஆஃபீஸர் ஓகே அப்படின்ட்டாரு. டீல் முடிஞ்சது அப்படின்னா, சரி 2 லட்சம் வாங்கிட்டு 1 லட்சம் கொடுத்துட்டேன், 2 லட்சம் எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு நீ போகலையே, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னா, ஆமாம் நான் நார்த் இந்தியன் வந்தான், அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தான், அவன் ஏறி போயிட்டான் அப்படின்னா. என்னடா ஷாக்கு? ஆமாம், 1 லட்சத்தில் நான் இப்போ ஜாலியாக இருக்கேன், காரை வாங்க பாருங்கள், உங்களுக்கு ஈக்குவலாக ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா. ஒரே ஷாக்கு. ஸோ தமிழனை எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.